திருவண்ணாமலை மாவட்டம் சேவூரில் உள்ள ஆக்சிஸ் வங்கியில் அதிமுக முன்னாள் அமைச்சர் சேவூர் ராமச்சந்திரனின் மகன் சந்தோஷ்குமாரின் வங்கிக் கணக்குகள் மற்றும் லாக்கரில் உள்ள ஆவணங்கள் குறித்து லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சசிகுமார். சசிகுமார், வணக்கம். இந்த சோதனையின் போது ஏதேனும் ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதா? விவரங்கள். வணக்கம். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி தாலுகா சேவூர் பகுதியில் இருக்கக்கூடிய அதிமுக ஆட்சியில் இந்து அறநிலையத்துறை அமைச்சராக பதவி வகித்தார். தற்போது அவர் ஆரணி சட்டமன்ற உறுப்பினராகவும் சேவூர் ராமச்சந்திரன் இருந்து வருகிறார். இவருடைய இல்லத்தில் கடந்த 17ஆம் தேதி லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார், அதாவது திருவண்ணாமலை மற்றும் வேலூர் பகுதிகளைச் சேர்ந்த ஆய்வாளர் அருள் பிரசாத் மற்றும் மைதிலி ஆகியோரது தலைமையில் 20 பேர் கொண்ட குழுவினர் அந்த பகுதியில் சுமார் 15 மணி நேரம், அதிகாலை 6 மணிக்கு தொடங்கிய அந்த சோதனையானது கடந்த 17ஆம் தேதி இரவு 8:30 மணி வரை சுமார் 15 மணி நேரத்திற்கும் மேலாக இந்த சோதனையானது நீடித்தது. மேலும் பார்த்தோம் இந்த சோதனையில் 52க்கும் மேற்பட்ட ஆவணங்கள் சிக்கியதாக தகவல்கள் வெளியாகியது. மேலும் 6 கிலோ வெள்ளி கைப்பற்றப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியது. இந்த சூழ்நிலையில் இன்று ஆரணி தச்சூர் சாலையில் உள்ள தனியார் வங்கியில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் அன்று கைப்பற்றப்பட்ட ஆவணங்கள் மற்றும் அந்த சாவிகளை தற்போது வங்கி சாவிகளை பயன்படுத்தி தற்போது அந்த வங்கியில், தனியார் வங்கியில் சோதனையை மேற்கொண்டு வருகின்றனர். லாக்கரை திறந்து அந்த லாக்கரில் இருக்கக்கூடிய ஆவணங்கள் மற்றும் அங்கு இருக்கக்கூடிய பொருட்கள் பற்றியும் தற்போது சோதனையில் ஈடுபட்டு வருவதாக தற்போது நமக்கு தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்த வங்கி லாக்கரானது சந்தோஷ் பெயரில் இருப்பதாக சொல்லப்படுகிறது. தற்போது அவருடைய சேவூர் ராமச்சந்திரன் அவருடைய இல்லம் மற்றும் சந்தோஷ்குமார் அவருடைய மகன்கள் சந்தோஷ்குமார், விஜயகுமார் அவர்களுடைய வீடுகளில் இருந்து எடுக்கப்பட்ட ஆவணங்களின் அடிப்படையிலேயே இந்த சோதனையானது நடைபெற்று வருவதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக லஞ்ச ஒழிப்பு போலீசார் அருள் பிரசாத், ஆய்வாளர் அருள் பிரசாத் தலைமையில் திருவண்ணாமலையைச் சேர்ந்த 10க்கும் மேற்பட்ட லஞ்ச ஒழிப்பு போலீசார் தற்போது அந்த பகுதியில் முகாமிட்டு ஆய்வு பணியை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் பல ஆவணங்கள் சிக்கலாம் என்றும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி சசிகுமார்.